தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகா 7:8 இவ்வாறு கூறுகிறது. பாலைவனத்தில் கடும் வெயில் வாட்டி வதைக்கும் போதும் பல மாதங்கள் மழையே இல்லாமல் இருந்தாலும் கள்ளிச்செடிகள் மட்டும் எப்படி பச்சையாகவும் உயிர்ப்போடும் இருக்கின்றன? அவற்றின் ரகசியம் அவற்றின் தண்டு பகுதியில் இருக்கிறது. மழை பெய்யும் அந்த சில நிமிடங்களிலேயே கள்ளிச்செடிகள் தன் வேர்கள் மூலம் ஒரு பஞ்சை போல நீரை உறிஞ்சி தன் தண்டுக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளும். வெளியே உலகம் வறண்டு வெயில் சுட்டரித்தாலும் அந்த செடியின் உட்புறம் குளிர்ச்சியாகவும் ஈர பதத்தோடும் இருக்கும். தனக்கு தேவையான வெளிச்சத்தையும் அது தனக்குள்ளேயே பத்திரப்படுத்திக் கொள்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் வறண்டு போனது போல இருக்கலாம். வாய்ப்புகள் இல்லையே, என் திறமை வெளிப்படுத்த சரியான இடம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் இருண்ட சூழலில் அமர்ந்திருக்கலாம். வேதம் இன்று உங்களுக்கு சொல்லும் ரகசியம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அந்த பாலைவன கல்லிக்கு தேவையான நீரை தேவன் எப்படி கிடைக்க செய்கிறாரோ அப்படியே உங்கள் இருண்ட காலத்திலும் அவர் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தருவார். வெளியே இருக்கும் வறட்சி உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக பலம் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் பச்சையாக செழிக்க வைக்கும். சோர்வடையாதீர்கள், உங்கள் விடியல் மிக அருகில் இருக்கிறது. ஆமீன்.